தமிழ் ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு உரையாடுவதற்காக தோழர் ஏகே இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், நேத்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிசம்பர் 13 நாடாளுமன்றத்திற்குள்ளாக அத்துமீறி நுழைந்த 2 இளைஞர்கள் அத்துமீறி நுழைஞ்சு தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு இது, வண்ண குப்பிகள், வண்ண புகை கக்கும், அது இதுன்னு பல பெயர்கள் எல்லாம் வச்சு உருட்டிட்டு இருக்கானுங்க. இதே இது ஆளுநர் மாளிகையில ஒரு தாக்குதல் நடந்தப்ப என்ன உருட்டுனானுங்க, எவ்வளவு பெரிய செய்தி ஆகினானுங்க. என்ஐஏ வந்துச்சு, சிபிஐ வந்துச்சு, ஐபி வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஏன்னா நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயே பிரதமர் இருக்கிற எல்லா செட் பிளஸ் செக்யூரிட்டி இருக்கிற ஆர்பிஜி இருக்கிறவங்க, எஸ்பிஜி இருக்கிறவனுங்க எல்லாம் அங்கதான் இருக்கானுங்க. அதுக்குள்ளேயே 2 பேரும் கையில குச்சி தூக்கிட்டு உள்ள போனாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பு குளறுபடின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த இளைஞர்களுடைய மோட்டிவ் என்ன, இவ்வளவு துணிகரமா, அதோடைய எதிர்வினை எப்படி இருக்குன்னு தெரியும். தங்களுடைய வாழ்க்கை முழுக்க சிறையில கழிக்க வேண்டியிருக்கும், பல விஷயங்கள் இருக்கும், குடும்பம் பாதிக்கப்படும் தெரியும். தெரிஞ்சு இளைஞர்கள் உள்ள போறாங்கன்னா எந்த அளவுக்கு கோபத்துல இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒண்ணு. இன்னொரு பக்கம் இது திட்டமிட்டு பிஜேபி காரங்களே செஞ்ச சதியா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும். நேற்று ராகுல் காந்தி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இளைஞர்கள் அந்த சம்பவத்தை நடத்தினதுக்கு மிக முக்கிய காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பின்மை, பணவீக்கம் போன்ற இந்த செயல்பாடு, இந்த விஷயங்கள் தான் அவங்களை தூண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இது ஒரு செய்தி. இதுல இருந்து நம்ம அப்படியே எடுத்துட்டு போலாம் சொல்ல. இதை சேர்த்து இன்னும் 2-3 செய்தி பார்க்க போறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட் தோழர். அந்த ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சு நம்ம கண்டிப்பா ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஏன்னா மோடி அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாவே வருஷத்துக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பு தருவேன் அப்படின்னு அந்த ப்ராமிஸை சொல்லிதான் அவர் வந்தார். ஆனா நடந்தது அப்படியே ஆப்போசிட். ஏன்னா இங்க ஊழலை ஒழிக்குவேன்னு சொல்லுவாரு, ஆனா அங்க அதானி ஒரு பக்கம் வளர்ந்துட்டே போவாரு. நான் மக்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல ஓபன் பண்ணுவேன்னு சொல்லுவாரு, ஆனா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணன்னு சொல்லி கோடியா மக்கள் கிட்ட இருந்து பணத்தை கொள்ளடிப்பாங்க. ஸோ இது எல்லாமே முன்னுக்கு பின்னா நடக்கிறது தான். அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆல்சோ பணவீக்கம், இன்ஃப்ளேஷன், இது கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப அதிக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு டாபிக். ஆனா அதை நம்ம பண்ணதில்லை. பட் அதை பத்தி அந்த இளைஞர்கள் பேசியிருந்தால் மகிழ்ச்சி. ஆனால் பேசிய இடம், பேசிய விதம் அது நம்ம கண்டிக்கத்தக்கதுதான். ஏன்னா பார்லிமெண்ட் இஸ் த ஹார்ட் ஆஃப் எ நேஷன். ஒரு நாட்டின் இதயம் பார்லிமெண்ட்ல தான். நீங்க நமக்கான சட்டங்களை ஐயா அம்பேத்கர் இன்னைக்கு இருக்கிற எல்லா சிக்கல்களுக்குமான தீர்வை அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அதன் பால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸா போய் இவங்க விவாதம் செய்யும் இடம் பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா. கரெக்டுங்களா? அப்பேற்பட்ட இடத்துல, அதாவது பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டு, பிரைம் மினிஸ்டர் டு கடைக்கோடி ஒரு பியூரோக்ராட்டா இருக்கட்டும், கடைக்கோடி ஒரு எம்பியா இருக்கட்டும், எல்லாருக்குமே பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப உறுதி செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. எப்போ இதெல்லாம் பிஜேபி ஆட்சி இருக்கிறதோ 2001 அந்த காலகட்டத்துல இதே தேதியில ஒரு மேஜர் டெரரிஸ்ட் அட்டாக்கே நடந்தது. நீங்க காப்னு ஒரு படம் இருக்கும், அந்த படத்துல கிட்டத்தட்ட அந்த படத்தை நீங்க பார்க்கும்போது அந்த படத்தோட ஆரம்ப காட்சிகள்ல அதே போல ஒரு பார்லிமெண்ட் அட்டாக் ஒண்ணு நடக்கும். அதை நீங்க அந்த பார்க்கலன்னா அந்த படத்தை போய் பாருங்க, குறிப்பா அந்த சீனை பாருங்க. கிட்டத்தட்ட அது போலதான் நடந்திருக்கு. இப்ப இந்த அட்டாக்கும் பாத்தீங்கன்னா நான் அதையும் இதையும் நான் கண்டிப்பா ஒரே சமகால தராசுல தான் வைப்பேன். ஏன்னா அதை டெரரிஸ்ட் செஞ்சாலும் சரி, இல்ல நம்மவர்களே அத்துமீறல் போய் செஞ்சாலும் சரி, அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் தான். அதுல உயிரிழப்புகள் இருந்திருக்கு, இதுல உயிரிழப்புகள் இல்லை. நான் கேட்கறது, உங்களுடைய இந்த புகை குப்பி ஹோலி கொண்டாடணும் அப்படின்னு கூட சொல்றானுங்க சில பேர். ஹோலி கொண்டாடினாங்க, உள்ள ஒண்ணு இல்லைங்க, ஹோலி கொண்டாடினாங்கன்னு சொன்னாங்க. ஏன்டா இதெல்லாம் முட்டா பசங்களானா நீங்க? வேற உலகத்துல வேற எந்த நாட்டுல இது நடந்திருந்தாலும் அந்த அமைப்பையே இன்னத்து கருவறுத்துப்பாங்க. நீங்க அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ் மேல ஒரு சின்ன செங்கலை கொண்டு போய் எறிங்க, நீ உன் குடும்பம், உன்னுடைய அமைப்பு, நீ இன்கேஸ் உன் பின்னாடி ஏதாவது அமைப்பு இருந்தா மொத்தத்தையும் தூக்கியிருப்பாங்க தோழர். ஆனா இங்க பாருங்க, இந்த பாஸ் கொடுத்தது பிஜேபி எம்பி. இந்தியாவில இப்ப என்ன ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா, கடந்த 9 வருஷத்துல என்ன நடந்திருக்குன்னா, ஒரு சம்பவம் நடந்தா அதை யார் செய்யறாங்கிறதா மேட்ரு. இப்போ தமிழகத்துல ஒரு காருக்குள்ள ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது. அதன் பின்னணியில ஒரு இஸ்லாமியர் இருக்கார். அவ்வளவுதான் தோழர், முடிஞ்சது. நமக்கே தெரியும் எவ்வளவு ஒரு பதட்டமான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணாங்க.
கோயம்புத்தூர்ல இருக்கிற எந்த இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் போனாலும் அவங்கள கிட்ட ஐடி கார்டு கேட்டு செக் பண்றது, அவங்கள ஜஸ்ட் லைக் ரோட்ல போறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு செக் பண்ணாங்க. அது ஒரு இம்பாக்ட் சென்னையில கூட நம்மளால பார்க்க முடிஞ்சது. நைட் டைம்ல பைக்ல போனா உன் பேர் என்ன, நீ இஸ்லாமியரா இருந்தா நீ வந்து ஐடி கார்டு கொடுத்துட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போடுங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணாங்க. இது ரோட்ல நடந்த ஒரு விஷயம், எங்கேயோ ஒரு கோயில்ல ரோட்ல நடந்த ஒரு விஷயம். பார்லிமெண்ட்ல 2 பேரோட தொடர் மொத்தம் 6 பேர் இது வரைக்கும் கைது பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள செக்யூரிட்டி பிரீச் பண்ணது 2 பேரு, பட் இதன் பின்னணியில மொத்தம் 6 பேர் கொண்ட ஒரு டீம். அந்த 6வது பர்சனையும் நேற்று அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, பாராளுமன்றத்துக்குள்ளேயே உங்களால வந்து இப்ப ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியல, சரி புல்வாமால மிலிட்ரி, அதாவது சிஆர்பிஎஃப் ஜவான்ஸ் அவங்களுக்கே உங்களால ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியல, 40 பேர் கிட்ட இறந்தாங்களா தோழர்? பிப்ரவரி 14 கரெக்டா தேர்தல் நடக்கிற வருஷம் 2019, இன்னும் 3 மாசத்துல எலெக்ஷன் இருக்கும் போது அந்த டைம்ல வந்து நம்மளுடைய ஜவான்ஸ் 40 பேருக்கு மேல வந்து புல்வாமா அட்டாக்ல இறந்து போறாங்க. கந்தஹார் ஏர்போர்ட் கடத்துறது எந்த ஆட்சியில? பிஜேபி இருக்கும்போதுதான் இந்த கந்தஹார்ல இந்த பிளைட்டை ஹைஜாக் பண்ணாங்க. 2000 பார்லிமெண்ட் அட்டாக்கு அப்பதான் நடந்தது, இவங்க ஆட்சியில் தான் நடந்தது. குஜராத் கலவரம் சொல்லவே தேவையில்ல. குஜராத் கலவரத்தோட இப்போ மோடி ஃபைல்ஸ் எல்லாம் வந்தது, பார்த்தோம். அது எவ்வளவு வந்து ஒரு ப்ரீ பிளான்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டதுன்னு ஒண்ணு. இந்த ஆட்சியில இவர்கள் தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் இவங்க கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் இவ்வளவுதான். அது எப்படி இவங்க இருக்கும்போது மட்டும் நடக்குது? என்னுடைய கேள்வி அதுதான். காங்கிரஸ் இருக்கும்போது இந்த மும்பை அட்டாக் நடந்தது, அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணாங்க தோழர் இவங்க. அவ்வளவுதானா? நம்ம அவர் பேர் என்ன தோழர்? ஒருத்தர் படுத்துக்கிட்டே போராடிட்டு இருப்பாரு, அவர் பேர் என்ன? அண்ணா ஹசாரே. அண்ணா ஹசாரேவோட போராட்டத்துல தடியடி நடந்துச்சுன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல வந்து அவ்வளவு ஒரு பிரச்சனை பண்ணாங்க, பார்லிமெண்ட்டே முடக்கினார்கள். இது அண்ணா ஹசாரே போராட்டத்துல தடியடி நடந்ததுனால. சாரி. அப்படி இருக்கும்போது பார்லிமெண்ட்ல நடந்ததுக்கு இவங்க உருட்டு இருக்கே, மாறாக 15 எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. கேள்வி கேட்டவன, ஏண்டா ஒருத்த பாசம் அவன் யார் என்னன்னே தெரியாத ஆட்களை வந்து பார்லிமெண்ட்குள்ளேயே வந்து அட்டாக் பண்றான், அவனை உங்களால கேள்வி கேட்க முடியல, மாறாக எம்பிஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்றீங்க. இது போல ஒரு விஷயம் அமெரிக்காலயோ இல்ல வேற ஜெர்மனிலயோ பிரான்ஸ்லயோ நடந்ததா இந்நேரத்துக்கு அவங்க டீல் பண்ற விதமே வேற. இந்த ஆட்சியாளர்கள் அவங்க கட்சிக்காரங்கிற ஒரே காரணத்தினால இந்த விஷயத்துல வாய்மூடி மௌனியா இருக்காங்க. இது வரைக்கும் பிரதமரோ ஹோம் மினிஸ்டரோ இது குறித்து ஒரு சின்ன விளக்கத்தை கூட கொடுக்கல பார்லிமெண்ட்ல. மாறாக அவங்க போய் டிவி சேனல்ஸ்ல வந்து இஷ்டத்துக்கும் அவங்களோட விஷயங்களை சொல்றாங்க. நீங்க பார்லிமெண்ட்ல சொல்லணும், ஏன்னா பார்லிமெண்ட்ல சொல்லும் போது கேள்விகள் வரும். அங்க இருக்கிற எம்பிஸ் அவங்க கிட்ட உங்களுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல. அதான் தோழர் நம்மளுடைய பாயிண்ட். இவங்களுக்கு வந்து உண்மையாவே துப்பு இல்ல இந்த விஷயத்த டீல் பண்றதுக்கு, இவங்க கிட்ட முதுகெலும்பு இல்ல. இதை வந்து எதிர்கட்சி மீதுதான் வந்து மடைமாத்தும் விஷயமா அவங்க பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அது நடக்காது. ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடா சொல்றேன், இவங்களுக்கு வந்து இந்த விஷயத்துல செஞ்ச எந்த இது டிரான்ஸ்பரன்சி இல்லாம மக்கள் கிட்ட தவறான விஷயங்களை வந்து சொல்லி பரப்பி இதை மடைமாத்துற வேலையை தான் பாக்குறாங்க. இப்ப நம்ம ராகுல் காந்தி காங்கிரஸ் பேசுனதுனால இந்த பார்லிமெண்ட் குள்ள நுழைந்த இந்த இளைஞர்கள் அவங்க அத்துமீறல ஈடுபட்ட விஷயத்துல இன்னொரு கோணத்தை ராகுல் காந்தி பேசுறாரு. இது என்ன அப்படின்னா, வேலையின்மை விலைவாசி உயர்வை ஹைலைட் பண்றாரு. இந்த விஷயத்த அவர் பாரத் ஜோடோ யாத்திரையில இருந்தே பேசிட்டு இருக்காரு. நம்ம நாட்டு இளைஞர்கள் வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்கிறாங்க, பணவீக்கம் வந்து ரொம்ப ஏழை மக்களை பாதிக்குது அப்படின்னு சொன்னாரு. இப்ப சமீபத்துல ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட சொன்னாரு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சாங்களோ அது மாதிரி இன்னைக்கு ஒரு சில நிறுவனங்கள், பிரதமருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்திய இளைஞர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொன்னாரு. அதை யாருமே எந்த ஒரு அரசியல் தலைவரும் இந்தியாவில இப்ப பேசுறதே கிடையாது. ஏன்னா அதானியை எதிர்த்து, மோடியை எதிர்த்து, பாஜகவை எதிர்த்து, குறிப்பா RSS எதிர்த்து ரொம்ப வீரியமா தமிழ்நாட்டுக்கு அப்புறம் இந்திய அளவுல பேசுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தான். அவங்க கட்சியிலேயே வேற யாரும் பேசுறது இல்லைன்னு சொல்லலாம். ராகுல் காந்தி ஒருத்தர் தான் அடின்னு அடிக்கிறாரு அவங்கள. ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல வந்து ஒரு சாஃப்ட் டோன் தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒருவேளை தோழர் இது வந்து காங்கிரஸ் ஆட்சியில இது போல நடந்திருந்தா பிஜேபி இதை எப்படி ப்ரொபகேட் பண்ணிருப்பாங்க? இப்போ இந்த எம்பி, அந்த பாஸ் கொடுத்த எம்பி காங்கிரஸ்காரரா இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆமா, பாஸ் கொடுத்த எம்பி காங்கிரஸ்காரரா இருந்தா இந்நேரத்துக்கு காங்கிரஸ் ஒரு வச்சு செஞ்சிருப்பாங்க. பாஸ் கொடுத்தவன் ஒரு இஸ்லாமியரா இருந்தா இந்நேரத்துக்கு அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை வச்சு செஞ்சிருப்பாங்க. பாஸ் கொடுத்தவன் தமிழ்நாட்டுக்காரனா இருந்தா இந்நேரத்துக்கு இதுதான் திராவிட மாடலா, இதான் விடியல் ஆட்சியான்னு சொல்லி நம்மள வந்து மட்டம் தட்டியிருப்பாங்க.
பாஸ் கொடுத்தவன் ஒரு கம்யூனிஸ்ட்காரங்களா இருந்தா சைனா வரைக்கும் போயிருப்பானுங்க. அதை யாரு செஞ்சாங்கிறதா இவங்களுக்கு மேட்ரு. என்ன இஷ்யூ, அதனால யாரு, அதெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா, அதனால வந்து பார்லிமெண்டரி செக்யூரிட்டி வந்து லேப்ஸ் ஆகுதா, இதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம என்ன அரசியல் பண்ண முடியும் தான் அவங்க வந்து தெளிவா இருக்காங்க. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் சொல்றது நான் இது எப்பவுமே சொல்றதுதான். நீங்க 1980s இருக்கிற பாஜக, அதாவது ஜன்சங்கா இருந்த பாஜக தான், ஜன்சங் தான் வந்து பாஜகவா மாறுது. அப்போ எல்கே அத்வானி இருந்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, காங்கிரஸுக்கு அகைன்ஸ்ட், காங்கிரஸை எதிர்த்து வந்து பேசணும்னா நாங்களும் செக்குலர் கட்சி தான், பிஜேபியும் செக்குலரிசம் பேசுற கட்சி தான், நாங்க எல்லாருக்கும் வந்து செக்குலரிசம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதே இது 1980ல பிஜேபி செக்குலரிசம் என்டோஸ் பண்ண ஒரு கட்சி. ஏன்னா அன்றைய காலம் அப்படி இருந்தது. செக்குலரிசம் யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்திய மக்கள் வாக்களிச்சாங்க. அது கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதையா இன்னைக்கு காங்கிரஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, நாங்களும் ஒரு இந்து கட்சி தான், நாங்களும் இந்துக்களுக்கான கட்சி தான், நாங்களும் ராமரை கும்பிடுறோம், நாங்களும் ராமர் கோயிலை வந்து வரவேற்கிறோம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுதான் இந்த யதார்த்தம் வந்து நமக்கு புரிஞ்சுக்கணும். பாஜக வைக்கிற டிராப்ல தான் வந்து மற்ற கட்சிகள் வந்து சிக்கிறாங்களே தவிர பாஜகக்கு யாரும் டிராப் வைக்க மாட்டேங்கிறாங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக தமிழ்நாட்டுல இப்ப அந்த இடி ஆபீசருக்கு நம்ம ஒரு சிறப்பான சம்பவம் செஞ்சோம், அங்கித் திவாரின்னு சொல்லிட்டு. நீங்க லேட்டஸ்டா கூட நீதிமன்றம் வந்து அவருடைய விசாரணையை வந்து ஒன்றிய அரசு தான் செய்யணும், ஒன்றிய அரசு அமைப்புகள் தான் செய்யணுங்கிறத வந்து அந்த மனுவை ஏற்க மறுத்துட்டாங்க. இல்ல ஸ்டேட் கவர்மெண்டே பண்ணலாம், நீங்க இங்கதான் இந்த லிமிட்ல தானே தப்பு பண்ணீங்க, அதனால ஸ்டேட் கவர்மெண்டே பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. சோ இது போல சில அவங்களுக்கு அரசியல் ரீதியாவோ சில டெக்னிக்கலாவோ அவங்களுக்கு சில டிராப்ஸ் நீங்க வச்சாதான் அவங்கள பேக் ஃபுட்ல தள்ள முடியும். பேக் ஃபுட்ல அவங்கள வைக்காம அவங்களே வந்து அதாவது பாலை வந்து அவங்க வீசுறாங்க, அந்த பாலுக்கு வந்து நம்ம என்ன எப்படி பேட்டிங் பண்ணணும்ன்ற சேலஞ்சில் தான் நம்ம இருக்குமே தவிர நீங்க அந்த பந்தை நீங்க பிடிங்கி நீங்க அவனுக்கு பவுல் பண்ணணும். அது வந்து காங்கிரஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு வாய் திறக்காத காங்கிரஸ் வேற எதுக்கு வாய் திறப்பாங்க? அப்கோர்ஸ் ராகுல் காந்தி சொன்ன பாயிண்ட் வந்து வேலிட். எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃபிளேஷனு, ப்ரொக்ரெசிவ் பாலிடிக்ஸ் இதெல்லாம் இருக்கட்டும். இந்த விஷயத்துல நீங்க வந்து இறங்கி அடிச்சிருக்கணும். ஏன்னா இது கண்ட்ரியோட செக்யூரிட்டி. இதையும் நீங்க புல்வாமாவையும் இதற்கு முன்னாடி நடந்த பார்லிமெண்டரி அட்டாக்கையும் ஒன்று சேர்த்து எங்களை ஒரு பாதுகாப்பான சூழல்ல உங்களுக்கு வைக்க வக்கு இருக்கா அப்படின்னு நீ மக்கள் கிட்ட இந்த பரப்புரையை கொண்டு போய் சேர்க்கணும் தோழர். ஏன்னா கடைக்கோடி மக்களுக்கு புரிய வைக்கணும், இந்த ஆட்சியாளர்கள் இருந்தா இங்க ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்காது, இவங்களால நாட்டை பாதுகாப்பா ரன் பண்ண முடியாது அப்படிங்கறத அவங்க மக்கள் மனதுல வந்து புரிய வைக்க வேண்டியது யாருடைய கடமை? செஞ்சிருக்கணும். கரெக்ட். பட் வந்து இப்ப அந்த பாஜக தான் கவுண்டர் பண்ணுது, இவங்க வந்து அதுக்கு பதில் பண்றாங்கன்றது ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு இந்த 5 மாநில தேர்தல்கள்ல பிஜேபி எடுத்த சில முடிவுகள், காங்கிரஸ் என்னெல்லாம் வாக்குறுதியா கொடுத்தாங்களோ அதை அப்படியே காப்பி கேட் பண்ணி சிலதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடியே இம்ப்ளிமெண்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு சிவராஜ் சிங் சௌஹான் எல்லாம் பண்ணதுனாலதான் ஓரளவு ஜெயிக்க முடிச்சிருக்கு. அவன் ஜெயிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவான் தோழர். அவன் ஜெயிக்கிறதுக்கு இப்ப நீங்க 5000 சொன்னாங்கன்னா அவன் 7000 கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். இல்ல அந்த வகையில இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு, பெண்களை மையப்படுத்தி கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்ல இப்ப காங்கிரஸ் கொடுத்ததுனால வேற வழி இல்லாம பிஜேபி செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இல்லையா? அது ஒரு பெரிய சக்சஸ் தானே காங்கிரஸ்க்கு. அது சக்சஸ் தான் தோழர். பட் இருந்தா அந்த சக்சஸ் வந்து அந்த கிரெடிட் நம்ம காங்கிரஸ் கொடுக்குறோம். இருந்தாலும் மக்கள் யார தேர்ந்தெடுத்தாங்க? ஏன்னா இங்க சாஃப்ட் இந்துத்துவாவா இல்ல இந்துத்துவாவா, இதுதான் இங்க மேட்ரு. காங்கிரஸ் வந்து சாஃப்ட் இந்துத்துவாவா இருக்கான். சோ எனக்கு வந்து இவன் வந்து இந்துத்துவாவே இருந்து எனக்கு அதை செய்ய போறான், நீ எதுக்கு எனக்கு சாஃப்ட் இந்துத்துவா? நீ ஒண்ணு செக்குலரிசம் பேசணும். நீ செக்குலரிசம் வந்து ரொம்ப அக்ரெசிவா செக்குலரிசம் பேசினா அதை பேச தயங்குறாங்க காங்கிரஸ். எல்லா விஷயத்தையும் நான் ஹிந்து, ராம் பக்தர், நானும் வந்து சிவனை கும்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன். சரி, இவ்வளோ வாக்குறுதி எல்லாம் கொடுத்து வந்தாங்க, ஓகே, பெண்களோட ஓட்டெல்லாம் வாங்கினாங்க மத்திய பிரதேஷ்ல. ஆனா என்ன சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட்? ஆமா, திறந்த வெளியில எரிசி கடையில் இருக்கக்கூடாதுன்னு தான் கொண்டு வரான். அதே இது தெலுங்கானால காங்கிரஸ் கட்சி எடுத்த வந்த அன்னைக்கு இருக்கக்கூடாதுன்னு வந்து சட்டத்தை கொண்டு வந்தாங்களா? அந்த துணிச்சல் அவங்க கிட்ட இருக்கு. காங்கிரஸ் அது மாதிரி செய்ய முடியாது. அதுதான் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான வித்தியாசம். உங்களுடைய பாத் வந்து உங்களுக்கு குழப்பமே வேணாம். அக்ரெசிவா நீங்க பிஜேபி என்ன பாலிடிக்ஸ் பேசணும்னா அக்ரெசிவா நீங்க அதை எதிர்த்து நீங்க பாலிடிக்ஸ் பண்ணுங்க. அக்ரெசிவ் செக்குலரிசம் நீங்க போங்க. ஏன்னா செக்குலரிசம் தான் நம்மள இவ்வளவு நாள் டிரைவ் பண்ணது. செக்குலரிசம் வந்து என்னைக்கு வீக் ஆகுதோ கண்ட்ரி வந்து அன்னைக்கு வந்து மக்களுக்குள்ளேயே வந்து பிளவு வந்துடும். நீங்க செக்குலரிசம் வந்து என்டோர்ஸ் பண்ணா இங்க இருக்கிற அந்த பெரும்பான்மை சிறுபான்மைன்ற அந்த வித்தியாசம் பெருசா இருக்காது. அப்கோர்ஸ் மக்கள் மனசுல அதை நல்லா விதைச்சிட்டாங்க. அது வந்து உனக்குள்ள இருக்கிற அந்த பர்சனல் ஆங்கரை வந்து பர்சனலா அவங்களுக்கு எதிராக மாறாம பாத்துக்கணும்னா நீங்க செக்குலரிசம் வந்து என்னைக்குமே நீங்க டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அது காங்கிரஸ் அதை செய்யணும். பட் அதை செய்யாத அளவுக்கு இவங்களும் வந்து ஒரு அக்ரஸிவ் இந்துத்துவா டோன் எடுக்கிறாங்க. கரெக்ட் தோழர். பட் இந்த சனாதன விஷயத்திலயும் சரி இதுலயும் சரி காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் வந்து அவங்க வந்து செக்குலரிஸ்ல தான் ப்ராப்பரா இருக்கும் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஆனா கீழே இருக்கக்கூடிய கமல்நாத், அசோக் கெலாட் போன்றவங்க வந்து ஹிந்துத்துவா, சாஃப்ட் ஹிந்துத்துவா தான் பேசுறாங்க. இப்ப நேத்து ஒரு செய்தி காங்கிரஸுடைய அபிஷியல் இதுல வந்து வந்திருக்குது. மத்திய பிரதேசத்தோட பிசிசி இருக்காங்க இல்லையா, பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரா, அவரை தூக்கிட்டாங்க கமல்நாத்தை. ஆமா, இது எதிர்பார்த்ததான் தோழர். ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி ரெண்டு கட்சியும் வந்து அதை எப்படி அணுகுனாங்க, அதன் பிறகு நடந்த மாற்றங்கள் இதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்களுடைய கோட்டை ராஜஸ்தான் என்பது காங்கிரஸோட கோட்டையா இருந்தது. அதுலயே வந்து இவங்க இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல உள்ள உட்கட்சி சண்டையினால வந்து ராஜஸ்தானையும் கோட்டை விட்டாங்க. பஞ்சாப்லயும் வந்து காங்கிரஸோட கோட்டையா இருந்தது. ஆக்சுவலா பஞ்சாப்லயும் வந்து கேப்டன் அமரீந்தர் சிங்குக்கும் அப்புறம் அங்க இருக்கிற மற்றவர்களுக்கும் வந்து ஒரு சண்டை வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு உங்களுடைய கோட்டையை மறுபடியும் பஞ்சாபை நீங்க வந்து கோட்டை விட்டீங்க. ஸோ இதெல்லாமே அவங்க செல்ஃப் சூசைடல் அட்டம்ஸ் தான். இதெல்லாமே யாரும் வந்து மக்கள், நீங்க கிளியர் கட்டா இருந்தா மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க ரெடியா தான் இருந்தாங்க. நீங்க குழப்பிக்கிட்டா மக்கள் என்ன பண்ண முடியும்? நிச்சயமா தோழர். இப்ப கமல்நாத்தை ரிமூவ் பண்ண விஷயமே ஒரு பெரிய விஷயம் தான். அவரோட அந்த காங்கிரஸ் தலைவர், மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்குனது. அதுக்கப்புறம் இப்ப ராகுல் காந்தி தலைமை, மல்லிகார்ஜுன கார்கே தலைமை, இப்ப 19ஆம் தேதி திருப்பி இந்தியா கூட்டணி கட்சி முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் கூட்டம் கூடி. இதுக்கு இடையில தோழர், நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுங்க, இருக்கிற எல்லா எதிர்கட்சியும் ஒன்றிணைக்கணும். நீங்க குறிப்பா மாயாவதி அவர்கள் கூட மறுபடியும் பேசணும். ஏன்னா இன்னொரு திடுக்கிடும் ரிப்போர்ட் ஒன்று வந்து வெளியே வந்திருக்கு. மாயாவதி அவர்கள் வந்து 2014 2009 பிஜேபி வந்து வெறும் 7 தொகுதி தான் ஜெயிச்சிருந்தாங்க அந்த எலெக்ஷன்ல. ஆனா 2014 அவங்க அதிக சீட் வின் பண்றதுக்கு எங்களுக்கு பிஎஸ்பியும் உதவுனாங்க அப்படின்னு பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனே சொல்றாரு. சோ அப்படி நீங்க விடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ மாயாவதி அவர்கள் வந்து அவங்களால தனிப்பெரும்பான்மையை கொடுக்க முடியாதுதான், அது நமக்கு தெரியும். ஆனாலும் அவர்கள் உங்களோட இந்த கூட்டணியில சேரும் போது இந்த கூட்டணிக்கு ஒரு பலம் கிடைக்கும். அந்த ஓட்டை நீங்க நீங்க இந்த கூட்டணிக்கு அலைன்ஸ்க்கு எடுத்துட்டு போலாம். அது நீங்க அவங்க டிமாண்ட்ஸ், நீங்க வந்து அவங்களோட டிமாண்ட்ஸ் என்ன, அவங்க கிட்ட நீங்க போய் நெருங்கி இறங்கி பேசணும். இது வந்து நம்ம இறங்கி பேசுற நேரம். நீங்க எந்த இடத்துல காங்கிரஸால கேண்டிடேட் போட முடியுமோ போடுங்க, எந்த இடத்துல பிஎஸ்பி கேண்டிடேட் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கள போடணும். அதே போலதான் இங்க தமிழகத்துல ஓகே, தென்னிந்தியாவில ஓகே. தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் இப்ப தெலுங்கானா ரிசல்ட் வந்ததுல இருந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த 4 மாநிலத்திலையும் பிஜேபி சிங்கிள் டிஜிட் கூட வாங்காது. சிங்கிள் டிஜிட்னா ஒரு 5 எம்பி தொகுதிக்கு மேல பெருசா வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. கேரளால 0, தமிழ்நாட்டுல 0, நீங்க ஆந்திரா இல்லாட்டி கர்நாடகால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தெலுங்கானாலையும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு வந்து கள சூழல் இருக்கு. ஸோ மற்ற மாநிலங்கள் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். குறிப்பா இந்த ஹிந்தி பெல்ட்னு சொல்ற உத்தரப்பிரதேஷ், இந்த மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் நீ என்ன பண்ணாலும், குஜராத் தான் எனக்கு நினைச்சா பயமா இருக்கு. நீ என்ன பண்ணாலும் குஜராத்ல வந்து அவங்களுக்கான நம்பர்ஸ் ஃபேவரபிளா தான் இருக்கும். மற்ற மாநிலங்களை நீங்க உத்தரப்பிரதேசத்துல அவங்கள நீங்க ஒரு 20-30 நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா பிரகாசமான வாய்ப்பு இருக்கு தோழர். அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது. நிச்சயமா தோழர். இப்போ இந்த செய்தி இதோட முடியுது. கடைசியா ஒரு செய்தி, இந்த ஸ்மிருதி இரானி மகளிர் நல ஒன்றிய அமைச்சரா இருக்காங்க. அவங்க வந்து சமீபத்துல ஒரு பொன்னான கருத்துக்களை உதிர்த்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மாதவிடாய் வந்து ஒரு ஊனம் இல்ல, அது வந்து இயற்கையானதுதான், அதை சமாளிச்சுக்கிட்டு பெண்களால வாழ முடியும், அதுக்கெல்லாம் எதுக்கு பெய்டு லீவ் கொடுக்குறீங்க, அதெல்லாம் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஆதரவா நம்ம சங்கியோட பிரதான அம்பாசிடர் கங்கனா ராவத் அவர்களும் ஆதரிச்சு பேசியிருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு உயர் வகுப்பை சார்ந்தவர்கள், பணம் கொடுத்து போய் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு எல்லா பிரிவிலேஜ் இருக்கும். இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறாங்க. எங்க அக்கா குஷ்பு பேசுனாங்களா? குஷ்பு அக்கா பேசலையா? எதுக்கத்தாலும் இப்படி பண்ணுவாங்களே. அதாவது தோழர், இதை வந்து மேலோட்டமா பார்க்கும்போது அவங்க ஏதோ பெண்களை வந்து பெண்களுக்காக ரொம்ப பெண் போராளி போல வந்து பேசுறாங்க. நான் கேக்குறேன்னா, அவ்வளோ நியாயஸ்தரா நீங்க, அவ்வளோ நியாயஸ்தரா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? சபரிமலைக்கு ஏன் பெண்களை விட மாட்டேங்கிறீங்க கேள்வி கேட்கணும். நீங்க ஒரு மினிஸ்டர் தானே. என்ன கிரவுண்ட்ஸ், இப்ப என்ன காரணம் சொல்லி சபரிமலை அந்த சன்னதின்னு சொல்றாங்களா, என்ன தோழர், அந்த படியா 18 படியா, அந்த பிளேஸ்க்கு ஏன் நீங்க வந்து மாதவிடாய் இருக்கும் பெண்களை நீங்க ஏன் வந்து அலோவ் பண்றது இல்ல?
இவங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு அந்த காலகட்டத்துல கிச்சனுக்குள்ள இல்ல இவங்க வீட்டுக்குள்ள போயிட முடியுமா? அவங்க ஸ்மிருதி இரானி அந்த பேர்லயே இருக்கு அவங்க என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி. அவங்க வீட்டுக்குள்ள அந்த காலகட்டத்துல ஊருக்கே உபதேசம் இதுல அந்த மாதிரிதான் இருக்கு. பேர் பின்னாடி இருக்கிற சாதியே உன்னால வந்து நீக்க முடியல, நீ மத்தவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ண முடியா? இதெல்லாம் வந்து டபுள். எப்பவுமே பிஜேபி காரனுக்கு ரெண்டு நாக்கு. அவன் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இங்க இருக்கிற சீமானுக்கும் சொல்றேன், இப்படிதான் சொல்லுவான், மக்கள் முன்னாடி ஒண்ணு பேசுவான், ஆனா அவன் யதார்த்தத்துல அவன் அப்படி இருக்க மாட்டான். இந்த ஸ்மிருதி இரானி எல்லாம் வந்து பெண் போராளி போல பேசி பெண்களை தான் கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதவிடாய் காலத்துல பெண்கள் படும் அவஸ்தை. சரி, நீங்க உங்களுக்கு எல்லா ஏகபோக வாழ்க்கையும் இருக்கு, உங்களால வந்து மாதவிடாய ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கடந்து வந்து நீங்க நினைச்ச காரியத்தை உங்களால செய்ய முடியும். இன்ன வரைக்கும் நாப்கின் கூட வாங்க முடியாத அளவுக்கு பெண்கள் வந்து இன்னும் இருக்காங்க. இன்னுமே வந்து இந்த மோகன்ஜி போன்ற ஆட்கள்லாம் என்ன ஒரு படம் எடுத்து வச்சிருந்தான். என்ன படம் அது? திரௌபதியா? நாப்கின்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நாப்கின் அதெல்லாம் ரொம்ப பாவம், நீங்க வந்து அந்த பழைய காலகட்டத்துல இயற்கையில என்ன யூஸ் பண்ணீங்களோ அதையே பண்ணுங்க அப்படிங்கிறான். ஏன்னா முட்டா பயிலே இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் வந்திருக்கு, அது வந்து கஷ்டப்படுறவங்க தான் தெரியும் அந்த கஷ்டமும் அந்த வலியும் வேதனையும். அது போலதான் ஸ்மிருதி இரானிக்கு சொல்றது, உங்களுக்கு எல்லாம் இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி எதுவும் பேசிடக்கூடாது. எல்லா தரப்பு பெண்களுக்கிட்டையும் நீங்க இந்த கருத்தை சொல்லுங்க, அவங்களே உங்களை வந்து எப்படி எதை கொண்டு அடிப்பாங்கன்னு தெரியாது. இல்ல இந்த கருத்தை இந்தியா கூட்டணியில இருக்க யாரோ இல்ல காங்கிரஸ்ல இருக்க யாரோ ஒரு பெண் எம்பியோ யாரோ பேசியிருந்தா பிஜேபி காரங்க என்ன பண்ணிருப்பாங்க? இந்நேரத்துக்கு அதுதான் அதை வந்து வேற துவச்சி காயப்பட்டிருப்பாங்க. அதான் சொல்றாங்கல்ல தோழர், இங்க வந்து ரெண்டு நீதி, பிஜேபி இருந்தா ஒரு நீதி, நான் பிஜேபி இருந்தா வேற ஒரு நீதி. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். நன்றி தோழர். நன்றி தோழர், நன்றி.